உறவுகள் மேம்பட வேண்டும், உள்ளம் உயர வேண்டும். நம்ம வாழ்க்கையில் உள்ளம் உயர்ந்ததுன்னா உறவுகள் மேம்படும். நமக்கு ஏன் நிறைய நேரங்களில் உறவுகள் சரியாக அமையலை அப்படின்னா, எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சில விரிசல்கள். என்றைக்குமே நம்ம போடுற பிளான் சில நேரங்களில் தாறுமாறாக போயிடும். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. போட்டவங்களும் காரணம் இல்லை, அதை நடத்த முடியாதவங்களும் காரணம் இல்லை. இது என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க குற்றம் சாட்டிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அது இன்றைக்கெல்லாம் வீடே அரசியலாக போயிட்டு, அரசியலுங்கிறது வெளியில் இருக்குன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளேயே அரசியல் உண்டு. எல்லாம் யாரும் உண்மையை நிறைய பேசுகிறது கிடையாது. எல்லோரும் எதை பேசுனா பிரச்சனை வரும்னு பேசாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில விஷயத்தை மனசை என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி கஷ்டப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அதனால் வீட்டில் அரசியல் இருக்குது. அதனால் உயர்வு ஏற்படக்கூடிய விஷயங்கள் உள்ளத்தினால் நடக்கக்கூடியது. இந்த உள்ளம் இனிமேல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு சண்டை வந்துடுது, குடும்பத்தில் ஒரு வம்பு வந்துடுது, இல்லை ஒரு நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடுதுன்னா, ஒரு சண்டை வந்துடுது, வம்பு வந்துடுதுன்னா அது தீரும்னு நினைக்கிறீங்களா? அது தீராது. பகை என்றைக்குமே தீர்றதுக்கு ஒரே வழி தான், மறதி இருந்தால் தான் பகை தீரும். இல்லைன்னா பகை தீர வாய்ப்பே கிடையாது. நான் என்ன சொன்னாலும் மற்றவங்க சமாதானம்லாம் படுத்தி வைப்பாங்க, அந்த பகையெல்லாம் தீராது. திருப்பி அந்த பகை எப்படி வெடிச்சிடும். அரசியல் கூட்டணி மாரி தான். அரசியலில் கூட்டணி கிடையவே கிடையாது. அது பார்த்திங்கன்னா நட்பு எதிரி கிடையாது. அதே மாதிரி தான் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா மனசார ஒருத்தவங்களை என்ன பண்ணணும், எனக்கு இவங்களை ஓகே பிடிக்குது பிடிக்கல, மனசார திருந்தணும். அதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட குடும்பத்தில் உள்ளவங்க இதை நானாக தான் பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்குறது, வருத்தம் தெரிவிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இது எதுவுமே கேட்காமல் இருக்கும்போது பகை தொடரும். இதில் பகையை விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யாருமே பகையை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த பகையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் வழி இருப்பாங்க. உறவுகளே, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. நம்ம லைஃப் ரொம்ப நாள்லாம் வாழ போகிறது இல்லை. 120 வருஷம்லாம் ஒரு காலகட்டம் தான். இப்போல்லாம் 65 வருஷத்தை தாண்டது பெரிய கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். அதாவது 60 வயசில் வரக்கூடிய வியாதியெல்லாம் 24 வயசில் வருது. ஏன்னா எல்லாம் முதல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் காலையில் பழைய சோறு சாப்பிடுவாங்க. மத்தியானத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு சாப்பாடை தவிர ஹோட்டலுக்கு போகிறது ரொம்ப ரேரு. படத்துக்கு தேட்டருக்கு போனால் ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டல்லாம் வெறிச்சோடி தான் இருக்கும். இப்போல்லாம் எனி டைம் ஹோட்டல் பிஸி. நம்ம லைஃப்பில் என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் உணவுகளுக்கு அடிமையாயிட்டோம், நாக்கு ருசிக்கு அடிமையாயிட்டோம். வேலைகள் பார்க்குறது ரொம்ப கம்மி பண்ணியாச்சு. எல்லாருமே அலுப்பு தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, லைஃபோடைய ஸ்டைல் மாறுது. லைஃபோட ஸ்டைல் மாறிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணலை, எனக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறோம். நேரம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாமல் போகிறது நம்ம கையில் இருக்குது. அதனால் இப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வார்த்தைகளுக்கு அழகான வார்த்தைகளை கொண்டு போகணும், உறவுகளை மேம்படுத்தணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் இந்த உள்ளம் உயர்ந்தால் உறவுகள் வளரும், உயரும். நம்பிக்கையோடு வாங்க. செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியாக செப்டம்பர் மாதத்துடைய பொது பலன். செப்டம்பர் மாதத்தில் அரசியலில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அரசியல் ரீதியாக எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் உண்டு செப்டம்பர் மாதத்தில். அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு புது வரலாறு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இயற்கை சீற்றங்கள், வட மாநிலங்களில் இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் சிரமப்படுத்தும். எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை வெளிநாடுகள், சில இடங்களில் பார்த்திங்கன்னா தீ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மக்களுக்கு
ஒரு சுகமான நேரமா அப்படின்னு கேட்டால் பெருத்த அளவு மக்களை பாதிக்காது. மக்கள் இல்லாத இடங்களில் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு விளையாட்டை விளையாட இப்போ பிளான் பண்ணுது. ஸோ மக்கள் இல்லாத இடங்களுக்கு நாம் பயணம் பண்ணுறதை இப்போ கம்மி பண்ணிக்கணும். ஆமாம், அதனால் பஞ்சபூத விளையாட்டு கொஞ்சம் செப்டம்பரில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மலை சார்ந்த பகுதிகள், யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு எங்கேயாவது போகிறது, இரவு பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, இதெல்லாம் நல்லது. இதை மட்டும் செப்டம்பர் மாதத்தில் பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கங்க. உணவு பழக்க வழக்கங்களில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் நல்லது. நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் புதிய கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட்டே கொண்டு வரும். அதனால் நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் எல்லோரும் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும், சரியாக டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதும் நல்லது. சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம செயல்படுவது இந்த செப்டம்பரில் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பொது பலன் பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயமாக நினச்சிக்கக்கூடாது. இது நம்ம தலையெழுத்தை நம்மளே மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாங்க பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்மத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் எனக்கு வேணாண்டா போதும்டா சாமி அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் திருப்பி அதே தொடரும். இதுதான் இப்போ சிம்மத்தோடைய பெரிய பலம். அது பலகீனம். பலம் என்ன, அப்போ போச்சுடா முடிஞ்சுதுடான்னு நினைப்போம். பலகீனம் என்ன, திருப்பி அதே தொடரும். தொடர்றதை இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இதுதான் பிளான். ரொம்ப கவனமாக ஃபேஸ் பண்ணணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். எதிர்கொள்பவன் தான் எதிரி. எதிரி அப்போ தான் வெல்ல முடியும். எதிர்கொள்பவதற்கு பயந்தோம்னா நம்ம ஒரு தகுந்த எதிரியாக இருக்க முடியாது. அதனால் எதிர்ப்புகள் நிறைய வரும். அதை எதிர்கொள்வதற்கு தயாராகுங்க. ஒரு படை பலத்தை நம்ம திரட்டணும். அப்படின்னும் போது என்ன, வார்த்தைகளை பார்த்து பேசணும். யார் என்ன பேசுகிறாங்களோ உன்னிப்பாக கவனிக்கணும். நம்ம எது வேண்டாம்னு நினச்சோமோ அதெல்லாம் திருப்பி இந்த மாதம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுமாரி யாராவது பணத்தை கேட்டு உங்கள்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் பண பரிமாற்றங்கள் செய்து அதில் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் பணத்தில் ஏமாந்துடாதீங்க சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் வாங்கி தரேன், இல்லை உனக்கு நான் அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன், உங்கள் பேரை காப்பாற்றுறேன், ஊரை காப்பாற்றுறேன், எதையாவது சொல்லுவான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அதில் பாவம் சிம்மராசிக்காரவங்களை கொண்டு போய் பலிக்கடவாக ஆக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பதிவோட நோக்கம் என்னென்னா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் பேசலை, ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை சார் நாங்கள் அவங்க போட்டாங்க சார், இவங்க கொடுத்தாங்க சார், என் ஃப்ரெண்டு பெரிய ஆள் ஆகிட்டார் சார், இது பணத்தை அதில் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டுக்கு நல்ல நேரம் பெரிய ஆள் ஆகிட்டார், நம்மளால் பெரிய ஆளாக முடியாதா? புரியுதுங்களா? அப்போ நமக்கு உழைக்கிற காசே ஒட்ட மாட்டேங்குது. இதில் எக்ஸ்ட்ரானரி காசு எங்கே ஒட்டுறது? நமக்கு எல்லாம் கடவுளோட கிஃப்ட்டு தான். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதுவாக நடக்கிறது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பண்ணுற பிளானை விட தானாக நடக்கிறது தான் நல்லா நடக்குது. நீங்களே ஏதாவது ஒரு பிளான் பண்ணால் அது சொதப்பிடுது. இதுக்கு நான் சும்மாவே இருந்துடலாம் சாமின்னு தோணும். ஆனால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம். எதையாவது ஒன்று சிந்திக்க தான் தோணும். சிந்திக்கும் போது அது பாதி வெற்றியாவது பாதி வெற்றி ஆக மாட்டேங்குது. அப்போ சிம்மராசிக்காரவங்களுக்கு தானாக நடக்கக்கூடியது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்போ தானாக நடக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக ஆரம்பித்தா போதும், அதுவாக ஆரம்பிச்சிடும், வண்டி போயிட்டுருக்கும். அதுமாரி பழைய நிலுவையில் உள்ள தொடர்பான நல்ல செய்திகள் சேரும். ரொம்ப லாங்காக எனக்கு இது நடக்கவே மாட்டேங்குதுங்க, கவர்மெண்ட் சம்மந்தமாக நடக்க மாட்டேங்குது, சொந்தக்காரன் சம்மந்தமாக நடக்க மாட்டேங்குது, தெரிஞ்சவன் சம்மந்தமாக நடக்க மாட்டேங்குது, ஒரு பணம் எதிர்பார்க்குற வராமல் இருக்குது அப்படின்னு நிலுவையில், அதாவது பேலன்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நமக்கு கை கொடுக்கும். அப்பா ரொம்ப நாள் ஆச்சியா இந்த செய்தி வரும்னு பார்த்தேன், அப்பா வந்துட்டியா, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கும்னு நினச்சேங்க, கிடச்சிட்டுங்க, அப்போ என் புருஷன் திருந்துவான்னு பார்த்தேங்க, திருந்திட்டாங்க, இப்படியெல்லாம் செய்தி வரும். ஆமாம், நமக்கு அசந்து போகும். இது நல்ல செய்தி தான். அப்போ என்னென்னா இதை தான் நம்ம சொல்கிறோம், எதிர்பார்க்காத நேரத்தில் ட்விஸ்ட்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப உங்களோட திறமை ரொம்ப கவனிக்கப்படும். நீங்கள் ரொம்ப பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்கள் கல்லாப்பட்டியெல்லாம் பத்திரமா பார்த்து வச்சிங்க. பயமுறுத்தல நினைக்கிறீங்களா? பயமுறுத்தலை. அதாவது ஒரு ஃப்ரெண்டு வரான், உங்கள் கடைக்கு வரான், அங்கே வரும்போது நேராக அவன் கல்லாப்பட்டி பார்த்துடக்கூடாது. சரி, வியாபாரம் பண்ணுறதுக்கு வியாபாரிகள், அதாவது பொருள் வாங்கிறதுக்கு வராங்க, அவங்க என்ன பண்ணணும், அவங்களும் கல்லாப்பட்டி பார்த்துடக்கூடாது. கல்லாப்பட்டி எங்கே இருக்குன்னு தெரியக்கூடாது. அதுலேருந்து பணம் எடுக்கும்போது அதை பார்த்து தான் எடுக்கணும். 2-3 கல்லாப்பட்டி வச்சிங்க. ஆர்டினரியாக இப்போ திறந்து பார்க்கும்போது பெரிய கல்லாப்பட்டி எடுத்துகிட்டு அது நிறைய பணம் இருக்கிற மாதிரி வெளியில் காட்டிடாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டைட்டாக சொல்கிறேன்.
அதுமாரி பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க, ஏதாவது டிரான்சாக்ஷன் எடுத்துகிட்டு போகிறவங்க, கையில் எடுத்துகிட்டு போகிறவங்க பார்த்து எடுத்துகிட்டு போங்க. ஆமாம், சிம்மராசிக்காரவங்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். உங்களை கண்காணிப்பார்கள். நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் கவனிக்கப்படுவீங்க. அதுமாதிரி நீங்கள் எப்படி முன்னேறீங்கன்னு கவனிப்பாங்க. என்னடா இந்த மனுஷன் எப்படி முன்னேறிட்டு இருக்காரு, எப்படி இவருக்கு பணம் வருது, இப்போ இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது இல்லை, அவங்களுக்கு வேறு வேலை, அவங்க சம்பாதிக்கலாம் நினச்சிருந்தோன்னா அப்போ இப்படியே சம்பாதிக்க தான் பழக்கம். அப்போ என்ன ஆகுனா உங்களை கவனிப்பாங்க, பார்த்துங்க. அப்போ உங்கள் திறமையை கண்டுபிடிச்சி அவங்க அந்த திறமையை அவேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் பிஸ்னஸ்ஸு, வேலை பார்க்குற இடம், இதிலெல்லாம் உங்கள் திறமையை கவனிப்பார்கள். பெரியவர்கள் கவனிக்கும் போது நமக்கு பதவி உயர்வு ஏற்படும். இதில் ஒரு லாபம் இருக்குது. நமக்கு வேலை பார்க்குறீங்க, உங்களை கவனிக்கிறாங்கன்னா, அப்பா நல்ல வேலை பார்க்குறான் ஐயா, அவனுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்துருவோம், அப்படி தோணும். இது ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் யார் பார்க்கணுமோ அவங்க கவனிக்கணும். நம்மளை கவனிக்கிறவன் யார்? நமக்கு பிடிக்காதவன், பொறாமக்காரன், வைத்தறிச்ச பிடிச்சவன், இவெல்லாம் நம்மளை கவனிப்பான். இவன் கவனிக்கிறதுனால நமக்கு திருஷ்டி தான் ஏற்படும். அதனால் கம்பல்சரி திருஷ்டி சுற்றி போடுங்க. வியாபாரத்தில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு இந்த மாதம் வேண்டாம், எல்லாத்தையும் தள்ளி போடுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஈகோ, உறவுகளில் ஈகோவை குறைச்சிங்க. ஈகோ வேண்டாம். இந்த அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும், நான் கேட்க மாட்டேன், அவங்க தான் என்கிட்ட வரணும், நாம் போக மாட்டேன், இப்படி ஒரு ஈகோலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க, வேண்டாம். இந்த மாதத்தில் அது செட் ஆகாது. ஏன்னா நம்ம எப்போ கீழே விழுவோன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ வீழ்வேன் என்று நான் நினைத்தாயோலாம் இப்போ வசனம் பேச முடியாது. நான் வீழ்வேன் என்று அவன் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். ஊழாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் ஈகோவை கொஞ்சம் குறைச்சிருங்க. ஈகோ சம்மந்தமாக புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ரொம்ப சண்டை வர வாய்ப்பு இருக்குது. காதலர்கள் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈகோவை ப்ளீஸ் ரிஜெக்ட், வேண்டாம், விட்டு கொடுங்க, நல்லா இருப்பீங்க. பரிகாரம் என்ன தெரியுமா? டெய்லி சூரியனை வணங்குங்க, சிவனை கும்பிடுங்க. டெய்லி சிவனை கும்பிடுங்க, சூரியனை வணங்குங்க. காலையில் கொஞ்சம் தண்ணி நிறைய குடிங்க. ஆமாம், சிம்மராசிக்காரவங்க செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. துளசி, வில்வ மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். வில்வ மரம் எங்கேயாவது இருந்தால் வில்வத்துக்கு தண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா வில்வம் 10 வில்வத்தை வாங்கிட்டு போய் சிவனுக்கு சாத்தலாம். இது செய்யுங்க. உங்களுடைய அடக்கம் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் உயர்த்தும். அதாவது வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி அடக்கம் அமரருள் உயிக்கும் சொன்னார் இல்லையா? அதுமாரி அடக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சிம்மராசிக்காரவங்களுக்கு சிவன் துணை இருக்காரு, பயப்படாதீங்க. தைரியம் கண்டிப்பாக பிறக்கும், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.